நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 7/8/2024 ஆடி மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை. திருத்திகை திதி இரவு 10:06 வரை, பின்பு வளர்பிறை சதுர்த்தி. பூர நட்சத்திரம் இரவு 8:30 வரை, பின்பு உத்தர நட்சத்திரம். நாள் முழுவதும் அமிர்த யோகம். இன்று ஆடி பூரம். அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 6 முதல் 7 வரை, காலை 9 முதல் 10 வரை, மதியம் 1:30 முதல் 2 வரை, மாலை 4 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 9 வரை, பின்பு இரவு 11 முதல் 12 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருப்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் சுக்கிரன் புதன் சேர்க்கப்பெற்று 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபத்தை ஈட்ட முடியும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. உங்களது முன்கோபத்தை மட்டும் சற்று குறைத்துக் கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய் 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருப்பது நல்லது. ஒரு சில காரியங்களில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிலும் நீங்கள் நேரடியாக செயல்பட்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு இன்றைய நாளில் வேலை பளு சற்று கூடுதலாக இருப்பதால் ஓய்வு நேரம் குறைவது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் நிம்மதி குறைவு ஏற்படலாம். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதாலும் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் புதன் சேர்க்கப்பெற்று சஞ்சாரம் செய்வதும் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாகும். பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக உத்தமம். தொழில் வியாபாரத்தில் சற்று முனைப்புடன் செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலனை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. பொதுவாக தூர பயணங்களை தள்ளி வைப்பது, தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சந்திரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் பொருளாதார நிலை மிக மிக நன்றாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக
ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான சூழ்நிலை இருக்கும். பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் ஏற்படலாம். வெளியூர் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், புதன், சந்திரன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு மிகச்சிறப்பான பலனை இன்றைய நாளில் நீங்கள் அடைவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில சாதகமான சூழ்நிலை இருக்கும் என்றாலும் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்க வேண்டிய நேரமாகும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று கண்ணும் கருத்துமாக இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் உங்களின் பொருளாதார நிலை மிக மிக நன்றாக இருக்கும் என்றாலும் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன், சுக்கிரன், புதன் சேர்க்கை பெற்று 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படலாம் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட கடைசி நேரத்தில் தடைப்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணிச்சுமை சற்று அதிகப்படியாக இருப்பதால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். சூரியன் 11 இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகு, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், சட்ட சிக்கல்கள் எல்லாம் குறைந்து மன நிம்மதி ஏற்படும். திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவதால் தொழிலை எளிதில் அபிவிருத்தி செய்ய முடியும். நீண்ட நாட்களாக முடிக்க முடியாத பணிகளை கூட தற்போது முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் என்றாலும் இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது, தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பதாலும் 10ஆம் வீட்டில் சந்திரன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் இன்றைய நாளில் உண்டு. ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனையை தற்போது தீர்த்து மன நிம்மதி அடையக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சக ஊழியரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தற்போது குறைந்து மன நிம்மதி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது.
தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது ஒரு சிறப்பான அமைப்பாகும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3இல் சனி, 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் அசட்டு தைரியத்துடன் செயல்பட்டு ஒரு வளமான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பயணங்கள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பொதுவாக சில விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் ராகு, 5இல் குரு சஞ்சரிப்பதால் உங்களின் பொருளாதார நிலை மிக மிக நன்றாக இருக்கும் என்றாலும் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன், சுக்கிரன், புதன் சேர்க்கை பெற்று 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். ஒரு சில தேவையற்ற காரியங்கள், தேவையற்ற நிகழ்வுகள் உங்களுக்கு மன அமைதியை குறைக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பிள்ளைகள் வழியில் தேவையில்லாத நிம்மதி குறைவு ஏற்படும். தொழில் ரீதியாக ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருந்துவிட்டு முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6இல் சூரியனும் 7இல் சந்திரன், சுக்கிரன், புதனும் சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். சகல சௌபாக்கியங்களையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் நட்புடன் பழகுவார்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஒரு சாதகமான பலனை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக இருந்த நெருக்கடிகள் குறையும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நேரமாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சந்திரன் சிறப்பாக அமைய பெற்று 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நெருங்கியவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பணச்சேர்க்கை ஏற்பட்டு உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் சற்று குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சந்தை சூழ்நிலை சாதகமாக இருப்பதால் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உடல் ரீதியாக இருந்த பிரச்சனை எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.